6 ஹவர்ஸுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒரு வீடான எக்ஸ்பெரிமெண்ட்டை 1974ல மரியானா அப்ரமோவிக் பண்றாங்க. அவங்க நிற்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி ஒரு டேபிள் போட்டுக்கிறாங்க. அந்த டேபிள் மொத்தமா ஒரு சைடில் அழகான ஃப்ளவர்ஸ், ட்ரெஸ்ஸஸ், காஸ்டியூம்ஸ், சீப்பு, நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அழகு பண்றதுக்கான ஐட்டம்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்பவுமே டேஞ்சரஸான நைஃப், செயின்ஸ், குத்துறதுக்கான கத்தி, லோடட் கன்ஸ், இந்த மாதிரி டேஞ்சரஸான திங்ஸும் வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து விஷ் பண்றாங்க, பிளஸ் பண்றாங்க, மேக்கப் போட்டு விடுறாங்க, ஃபிளாஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காமாக தான் போயிட்டு இருக்கு. டைம் போக போக அங்கே சுற்றி இருந்து அப்சர்வ் பண்ணவங்களும் பாஸ் பண்ணவங்களும் அதான் அந்த 6 ஹவர்ஸ்க்கு இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, என்ன வேணா பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது, ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதில் எழுதுறது, லோடட் கன்ஸ் அவங்க கையிலேயே கொடுத்து அவங்க கழுத்துக்கிட்ட வைக்கிறது, இடத்துக்கிட்ட கொண்டு போறது, செயின்ஸை வச்சு அவங்க உடம்பு சுத்துறது, இந்த மாதிரி டேஞ்சரஸான அவங்கள ட்ரிகர் பண்ணி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருந்த ரொம்ப வக்ரமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த 6 ஹவர்ஸ் முடிஞ்ச அப்புறமா அங்க சுத்தி இருந்து இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ண யாராலையுமே அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ணவே முடியல. பொண்ணோட ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு விரக்தியான எமோஷன்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலா என்னன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லாம போயிருந்தா நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன்ஸ் மாதிரி நம்மளோட ஒர்ஸ்ட் வெர்ஷன்ஸும் ஈஸியான உலகத்துக்கு எல்லாருக்குமே வெளிப்படையாகவும் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு மனுஷங்களை என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு முன்னாடித்தனமா நடந்திருக்கும். எண்ட் ஆஃப் த டே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா இங்க நம்ம யாருமே